ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய 14வது நாள் 14வது கோவில் வந்திருக்கோம். அருள்மிகு ஸ்ரீ அருள் சக்தி மாரியம்மன் திருக்கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் காந்தி பார்க், உங்களுக்கு தெலுங்கு ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு மானாக்கா வீதி போகும். லெஃப்ட் சைடில் நீங்கள் தெலுங்கு வீதியோட என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு லெஃப்ட்டில் ஒரு கட்டு போகும். அந்த கட்டு கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா கோவில் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து 45ஆம் ஆண்டு விழா வந்து நடந்துட்டு இருந்துச்சு. விளக்கு பூஜை, அன்னதானம் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நானே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இங்கே கூட்டமாக இருக்கும். என்ன விசேஷம்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி வந்து 45ஆம் ஆண்டு விழான்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் அப்படியே வந்து சாமியை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோமே. எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் உள்ளவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற தெய்வங்களை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இனி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கோவில்களும் நீங்கள் சொல்லக்கூடிய கோவில்களையும் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம கோவில் வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோவிலுக்கு நான் வந்து ரெகுலராக என் சின்ன பசங்க இருக்கும்போது நான் கூட்டிகிட்டு போய் அங்கே கருப்புசாமி இருக்காங்க, அங்கே போய் மந்திரிச்சிட்டு வருவோம். ரொம்ப நாள் கழித்து இப்போ உங்களுக்காக நான் இந்த கோவிலுக்கு வந்து போயிருக்கேன். எனக்கு போனதில் ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மனோட ஆசி பெற்று நானும் வந்து பிரசாதம்லாம் வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த ஒரு கோவில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.